வந்துட்டீங்களா? ஹாய், குருந்துட்டீங்களா? நாட்டுல பல்லாயிரம் பிரச்சனை கிடக்க, வீட்டுக்கு வீடு குடும்பத்துல ஒரே சண்டையா வெடிக்க, தெருவுல வண்டி வண்டியா குப்பை கிடக்க, மழை நீரா வடிகட்டின கால்வாய் எல்லாம் நீ பேஞ்ச பீயாவும் நீ பேஞ்ச மூத்திரமாவும் கிடக்க, அதை சுத்தம் செய்யறதுக்கு ஒரு மிஷினை கூட வாங்குறதுக்கு துப்பு இல்லாம நாடை விட்டு நாடை தாண்டி அடிக்கிற ஒரு குண்டுக்காக கோடி கோடியா உன் வரி பணத்தை எடுத்துட்டு வந்து கொட்ட. ஏதோ ஒரு கதை சொல்ல போற, அந்த கதை முடிவுல ஒரு கருத்தை சொல்ல போற, அதை கொண்டு போய் நடைமுறைப்படுத்தலான்னு நல்ல பிள்ளைங்க மாதிரி அடக்க ஒடுக்கமா நேரத்துக்கு வந்து புந்தின்னு இருக்காங்க. அவங்களெல்லாம் வரவேற்கிறத விட்டுட்டு நீ அவங்களே வெஜிடபிள் அடிக்கிறியா? வெஜிடபிள் அடிக்கிறதுனா காய் அடிக்கிறதுன்னு அர்த்தம். சரி நமக்கு வேற வேலை இல்ல, அங்க இருக்கவங்களுக்கு நேரம் இல்ல. அதனால சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அள்ள வேண்டியதை அள்ளிட்டு நாம எல்லாரும் போய் இந்த உள்ளாட்சி தேர்தல் திருவிழா வேலைகளை பார்ப்போமா? ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துக்கு அதுதான் சுவாரஸ்யமான நாடகம். சரி நாடகத்துல நாங்க 2 கோமாளி இருக்கோம். அப்ப உள்ளாட்சி தேர்தல்ல அங்க போலீஸ் புடிச்சிருவாங்கடா. ஆமா நாளைக்கு நாம குசு விட்டா கூட தான் பிடிப்பாங்க. சரி, நம்ம திரும்ப கதைக்கு வருவோம். நாங்க திருநெல்வேலி வாசிகள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அடுத்து எதை வச்சு நாடகம் பண்ணலாம் அப்படின்னு ஒண்ணா உட்காந்து யோசனை பண்ணோம். ஒரு ராவல்ல ஒரு பகலல்ல, டீ கடையில, பழக்கடையில, பஸ்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும்போது, ஃபிளைட்ல போகும்போது, சாப்பிடும் போது, கழிக்கும் போது, சொரியும் போது, துப்பும் போது கூட. சரி போதும். இல்ல நான் இன்னும் முடிக்கல. சொல்லு. இப்படி நாங்க எல்லாம் வட்டமா உட்காந்து ஆளுக்கு ஒரு கருத்தா சொன்னோம். அருப்ப பத்தி பேசுவோம், வளர்ப்ப பத்தி பேசுவோம், உருப்ப பத்தி பேசுவோம், இதுக பத்தி பேசுவோம். இப்படி ஆளுக்கு ஒவ்வொரு கருத்தா சொன்னோம். அப்ப அந்த சுருட்ட மண்டைய மகு இருக்கான்ல, அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னாங்க? இப்படியே பேசிட்டு இருந்தீங்க சொருப்பால் அடிப்பேன். உடனே எங்க எல்லாருக்கும் ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. எங்க கால்ல இருக்க செருப்பை கழட்டி அவனை அடியோ நாங்க என்னமோ பூமாலையே அவன் அடிச்சா நினைச்சுக்கிட்டா. அப்புறம் எங்க கையெல்லாம் ஓஞ்சு போய் நாங்க எல்லாம் அசோ நிக்கும் போது அவன் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னாங்க? இவ்வளோ ரோசத்தை கலப்புற இந்த செருப்பை வச்சு ஏன் நாடகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. இதாங்க இந்த கதை உருவான கதை. இந்த கதையை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். போன் வச்சிருந்தா சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க, முடியாத பட்சத்துல சைலண்ட்ல போட்டுக்கோங்க. ஆமா இப்படியே பேசிக்கிட்டு உன்னோட குடியுரிமையை புடுங்கி உன்னை அகதிகள் முகாம சேர்க்க போறாங்க. அப்புறம் தெரிய போகுது. டேய் ஓத்தா, உனக்கு குடியுரிமை சட்டம்னா என்ன தெரியுமாடா? குடியுரிமை சட்டம் நல்லா தெரியுமே. என்னது? அதாவது குடிக்கிறதுக்கு உரிமை கேட்கறது பேர் தான் குடியுரிமை சட்டம். இப்பெல்லாம் நைட்டு 10 மணிக்கெல்லாம் கடையை முடியறாங்க, 11 மணிக்கு மேல வரைக்கும் கடையை திறந்தே வச்சிருக்கணும்னு கேட்க போறோம். இந்த பாருமா, நான் ரைட்டு. டேய் ஓத்தா, நீ ரைட்னா நான் லெஃப்ட்டா. நான் ரைட்டா தான் பேசுவேன், உனக்கு தெரியாது. நான் ரைட்டு. நீ ரைட்னா நான் லெஃப்ட்டா. நீ வா சொல்றவடா. டேய் நான் ரைட். ஏய்
எனக்கு மட்டும் ரெக்கைகள் இருந்திருந்தால் எப்பவோ கண்டம் விட்டு கண்டம் பறந்திருப்பேன். எல்லாவற்றையும் கழட்டி விட்டு என்னை வந்து அணிந்து கொள். இறைச்சியை தீண்டாதவர்கள் இறைச்சியின் கவசத்தை இன்பமாக அணிகிறார்கள். நவீன உலகத்தில் ஆலயத்திற்குள் செல்ல வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. கருவறைக்கு அருகில் கிடந்தால் போதும். விலை போகும் வரையில் டப்பாக்களில் உறங்கிக் கொண்டிருப்போம். எனக்கும் ஓட்டுரிமை வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. நானும் மாற்ற ஆசைப்படுகிறேன் உலகத்தை. ஹலோ 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 ஹலோ, நான் நிலமணி செல்வம் பேசுறேன். என்ன கைது பண்ணிட்டாங்கப்பா. ஹலோ, நான் விஜயமல்லிகை செருப்பு தான் பேசுறேன். என்னெல்லாம் கைதே பண்ண முடியாது. ஹலோ ஹலோ ஆமாம் ஆமாம், ஆப்பிள் ஃபோன் கம்பெனியில் தான்ப்பா பேசுகிறோம். புதுசாக ஒரு ஃபோன் அறிமுகப்படுத்திருக்கோம். ஆனால் டெச்சு தான்ப்பா, செப்பல்லே இருக்கும், தேய்ச்சிக்கிட்டே இருக்கலாம். ஹலோ 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 மச்சான், கிம் சார்பா? ஹலோ ட்ரம் செருப்பு, என்ன ட்ரம் செருப்பு, அங்கே ஏதோ ப்ராப்ளம் கேள்விப்பட்டேன். ஹலோ, நான் தான் சமத்துவம் பேசும் நெல்சன் மண்டேலா செருப்பு பேசுறேன். ஹலோ. ஹலோ ஆமா, நான் CWக்கு எதிரான சேர்ப்பு பேசுறேன். நான் தான் அதுக்கு எதிரான 360 ஜோடி என் கையில தான் இருக்குது. நான் தான் அது அமுல் பொறுத்துடும். ஹலோ. ஆமா, நான் புத்தர் செருப்பு தான் பேசுறேன். ஆமா, அந்த கோதி மரத்துக்கு கீழே விட்ட செருப்பு நான் தான். எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்ப்பா. வரலாற்றில் மறைக்கப்பட்ட முதல் செருப்பு எங்கே? அதையும் மிரட்டி இருப்பாங்களோ? இருக்கலாம். தலைமறைவு பண்ணிருப்பாங்களோ? பண்ணிருக்கலாம். ஒருவேளை கால்கள் மாறி அணிந்ததால் ஆணவ கொலை செய்திருப்பாங்களோ? நானும் கால்களும் மாறி மாறி தேர்ந்தெடுத்துக் கொள்வோம். கால்கள் எங்களை தேர்ந்தெடுக்கும், செருப்பாகிய நாங்கள் கால்களை தேர்ந்தெடுப்போம். கால்களுக்கு நாம் கவசமாக இருக்கிற காரணத்தினால் கால்கள் பாதுகாக்கப்படுகிறது. மூளைக்கும் வலது பக்க சிந்தனைக்கும் கவசம் இருந்திருந்தால் துப்பாக்கிகளுக்கும் அருவாள்களுக்கும் கத்திகளுக்கும் வேலை இல்லாமல் போயிருக்குமோ? அகிம்சையின் செருப்பு மியூசியத்தில் கண்ணாடி பெட்டியினுள் ராணுவ மரியாதையுடன் இரத்த வாடையுடன் உறங்கிக் கொண்டிருக்கிறது. நானும் அப்படி உறங்க முடியாதா? எங்களுக்கு புணர்ச்சி வரம் இருந்திருந்தால் வடிவமில்லாத உடல்களையும்
எல்லைகளை தாண்டி இப்பூமிக்கு புணர்ச்சி வரம் கொடுத்து வைப்போம். இவர்கள் செய்யும் கொடூரத்தை கண்டு அஞ்சி பயந்து போயிருக்கிறோம். அதனால்தான் நாங்கள் புத்தரை போல மௌனமாக இருக்கிறோம். எனக்கு ஜாதிகளே வேண்டாம். என்னால் இந்த பூமிக்கு சமத்துவம் பிறக்க எல்லா பிரிவினரும் என்னை அணிந்து கொள்கிறார்கள். நான் மட்டும்தான் பிரிவினைகளை தாண்டி பல்லாயிரம் வருடங்களாக பயணிக்கிறேன். கடலின் கால்கள் நினையும் போது நானும் உப்பு நீரை சுவைக்க மாட்டேனோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். நீங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கும். சில நேரம் நீங்க வேண்டும் என்று கூட தோன்றும். ஆனாலும் நீரின் மேலும் நிலத்தின் மேலும் மிதந்து கொண்டுதான் இருப்பேன். சில நேரம் இசைக்க வேண்டும் என்று கூட தோன்றும். இசைக்கட்டுமா?
தேர்தல் காலத்தில் கட்டவுட்டில் எறிவார்கள், குடும்ப சண்டைகளில் கழற்றி அடிப்பார்கள். அடிக்கும் அந்த கணத்தில் தான் கன்னத்தை உரச முடியும். எரியும் அந்த கணத்தில் மட்டும் பறப்பேன். அந்த கணத்தில் 15 அடிக்கும் மேல் பறந்துவிட்டு கீழே விழுந்து விடுவேன். உயரமும் உடலில் மற்ற பாகங்களும் எப்படி இருக்கும் என்று உணர முடியும். எனக்கு மட்டும் வாய் இருந்திருந்தால் தேர்தல் பிரச்சாரம் செய்திருப்பேன் என்று நினைத்த பொழுதே பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே என் வாயை தைத்து விட்டார்கள். ஜாதிகள் தெரியாமல், மதங்கள் தெரியாமல், மொழிகள் தெரியாமல், சூதுவாது தெரியாத மயிலை செருப்பாகவே இருக்க விரும்புகிறேன். புதிதாக பிறந்திருந்தால் புனித ஸ்தலம் என்று கூட பாராமல் செருப்பு பிரியர்கள் கண்களால் காதலித்து களவாண்டி விடுகிறார்கள். குண்டுகளில் இறந்தவர்களின் கணக்கெடுப்பு சிதைந்து போனவர்களின் செருப்பை வைத்துத்தான் காண முடிகிறது. போர்களின் போது பெரும்பாலும் எங்களது ஜோடிகள் காணாமல் போகின்றன. கொலைலாம் செஞ்சுட்டு ஆவு மன்னிப்பு கேட்க போகும்போது மட்டும் ஆலயத்தின் வாசல்ல என்னை தனியா விட்டு போயிடுறாங்க. பாவம்ல நானு. மாய்ந்து போன தலைவர்களின் செருப்பு எங்கே இருக்கிறது? எங்களை அணிந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாங்கள் உங்களை தேர்ந்தெடுத்து அணிந்து கொள்வோம். மூளைகளிலும் முகங்களிலும் இருக்கும் கர்வம் அவ்வப்போது எங்களை மீறி கால்களுக்கும் வந்து போகத்தான் செய்யும். மழை காலத்தில் மட்டும் எனக்கு பைத்தியம் பிடித்துவிடும். யானைகளைப் போல் சேற்றை தலையில் வாரி இறைத்துக் கொள்வேன். அப்படி செய்யும் போது பல நேரங்களில் எனக்கு ஓய்வு கிடைக்கும். வீட்டில் ஆட்கள் இல்லாத நேரத்தில் நாங்கள் தான் கல்யாண வீடுகள், கோவில்களில் எங்களை களவாடும் திருடர்கள் இரவு நேரத்தில் எங்களை கண்டு பயந்து போவார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இரவு நேரத்தில் மட்டும் ஆறாத ஓய்வு கிடைக்கிறது. அடுத்த ஜென்மத்திலேயாவது சில இன்ச்சுக்கள் உயர்ந்து காலின் கீழ் இல்லாமல் காலின் மேலே இருக்க ஆசையாக இருக்கிறது. எனக்கு மட்டும்தான் அதே நிலைமைன்னு பார்த்தா என் ஒன்று வீட்டு சொந்தக்கார ஷோவுக்கும் அதே நிலைமை தான். பல காலங்களில் என்னுள் பாம்புகள்,
பல்லிகள், சிலந்திகள், தவக்கலைகள் போன்ற ஜீவ ஜந்துக்கள் அடைக்கலம் கொள்கிறார்கள். என்னை அணியும் பொழுது, அதுவும் சாக்ஸ் அணிந்து அணியும் பொழுது முதல் நாள் கொண்டாட்டமா இருக்கும். மறுநாள், அதுக்கு மறுநாள் பணம் சம்பாதிக்கும் நோக்கில் கப்புக்கள் தாங்க முடிவதில்லை. நாங்கள் வலதிலும் இருக்கிறோம், இடதிலும் இருக்கிறோம். யார் நாங்கள்? யார் நாங்கள்? எங்களுக்கு பாலினங்கள் கிடையாது. கிடையாது, கிடையாது. யார் வேண்டுமென்றாலும் எங்களை அணிந்து கொள்ளலாம். ஆமா. நடக்கும் பருவத்தில் தொடங்கி இறக்கும் பருவம் வரை சுமந்து அனாதையாக இருக்கிறேன். இறந்தவர்களின் செருப்பு எங்கே இருக்கிறது? கலைஞர்களின் செருப்பு எங்கே? புராண காலங்களுக்கும் செருப்பு இருக்குமோ? செருப்பாண்ட கதை தெரியுமா? அப்படியா? ஒவ்வொரு முறையும் நாங்கள் யார் என்பதை இந்த சமூகத்திற்கு எம் தோலுரித்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். சில நேரம் கால்களை கடித்தும் காட்டிக் கொண்டிருக்கிறோம். எல்லோருடைய காலிலும் நான் இருக்கிறேன். இதுவரைக்கும் செருப்பே அணியாத கால்களுக்கு செல்ல வேண்டும் என்று ஏக்கமாக இருக்கிறது. இந்த நாடகத்துக்காக உங்க செருப்பை எடுத்து நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். இந்த செருப்புகள் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. எப்பவுமே செருப்பை தேடி தான் நீங்க போவீங்க. இந்த தடவை செருப்பு உங்களை தேடி வருது. உங்களோட செருப்பு எதுன்னு சொன்னா எங்க கலைஞர்கள் உங்ககிட்ட வந்து ஒப்படைப்பாங்க. இது உங்களோட செருப்பா? ஐயா, இது யாருடைய செருப்பு? இது யாரோட செருப்பு? யாரோட செருப்பு இது? நல்லா பாருங்க. ஜாதி இல்ல, மதம் இல்ல. இந்த செருப்பு இது யாரோட செருப்பு? நல்லா பாத்துக்கங்க. ரொம்ப அருமையான உங்களோட செருப்பா? இது உங்க யாருடைய செருப்பா? செருப்புன்னு பாருங்க. உங்க செருப்பா? ஐயா, இது உங்களுடையதா? உங்க செருப்பா? ஐயா, இது உங்களுடைய செருப்பா? நல்லா பாருங்க. உங்களுடையதா? பத்திரமா பாத்துக்கங்க. இந்த செருப்பு நல்லா பாருங்க. இந்த செருப்பு ஜாதி இல்ல, மதம் இல்ல. இதை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஐயா, இது உங்களுடையதா? ஐயா, இது உங்களுதா? உங்களுக்கே வந்துருக்கு, பத்திரமா பார்த்துக்குங்க. ஐயா, ஐயா, இது உங்களுதா? இது யாருடைய செருப்பு? ஐயா உங்களுடையதா? இந்த செருப்பு நல்லா இது யாருடைய செருப்பு? ஜாதி இல்ல, மதம் இல்ல. சத்தியமா கோமாளி, ஏய் கோமாளி,
போச்சு இந்த கோமாளி. இதோ வந்துட்டேன். உனக்கு இன்னொரு கதை சொல்லவா? சொல்லு. இந்த கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை தோணிய நம்ம மகாஜனங்க இருக்கிறாங்களே கலைக்காக இந்த கோமணத்தை கட்டி கொடுப்பாங்கப்பா. ஆமா, தன் தலைவனோட படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு 100 ரூபா டிக்கெட்ட 1000 ரூபா கொடுத்து வாங்கி பார்ப்பாங்க. 60 அடிக்கு கட் அவுட் வைப்பாங்க. பால் அபிஷேகம்லாம் ஊத்துவாங்க. மஞ்சள் விழா முதற்கொண்டு மரண விழா வரைக்கும் போஸ்டரும் ஃபிளக்ஸும் அடிப்பாங்க. ஆனா நாங்க நாடகம் பண்றோம்னு சொன்னா, உங்க வாயா இருந்து நாங்க பேசுறோம்னு சொன்னா பாதி பேர் காதுல வாங்காமையே போயிடுவாங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல. நாங்க வசனத்தாலே வானத்தை வளைக்கிற கூட்டம் இல்லைங்க. அதனாலதான் பல யுக்தியா யோசிச்சு இந்த யுக்தியை வச்சிருக்கோம். செருப்பை பத்தி நாடகம்னு சொன்ன உடனே எங்க கலைஞர்கள்லாம் வசனத்தை மனப்பாடம் பண்றதுக்கு முன்னாடியே செருப்பு தைக்க கத்துக்கிட்டோம். ஒரு வேலை எங்களுக்கு வேலையே கிடைக்கலனா கூட செருப்பு தைச்சு பொழைச்சுப்போம். ஏன்னா நாங்க அதுல ரொம்ப தேர்ச்சி. இந்த நாடகத்தோட சாராம்சம் என்னன்னா, எங்க கலைஞர்கள் தைச்ச செருப்பை நாங்க இப்ப ஏலத்துக்கு விட போறோம். கேட்கறவங்க கேட்கலாம். இந்த செருப்பு தைக்க வாங்கின விலை ரூபாய், சாமா விலை ரூபாய் 200. அதுக்கு கீழே கேட்காதீங்க. என்ன ஜோடினா அது? 7ஆம் நம்பர் ஜோடி இருக்கு. ஏலம் கேட்கறவங்க கேட்கலாம். 150. இப்பதானக்கா 200 சொன்னேன். அதுக்குள்ள 150ங்கிறீங்க. 8ஆம் 7ஆம் நம்பர் நம்பர் இருக்கு, 8ஆம் நம்பர் இருக்கு. காட்டுங்க. 8ஆம் நம்பர் சைஸ். ஏலம் கேட்கறவங்க கேட்கலாம். ஆரம்ப விலை 200. 10 10 ஆரம்பிப்போம். லாபம். ஆரம்ப விலை 210. 210 ஒரு தடம். யாருக்கு வேணாமா? 212 212 ஒரு தடம். 212 ஒரு தடம். 213 எங்க கலைஞர்கள் யாராவது வெளியில கேட்காத வரைக்கும் சொல்லிட்டே இருங்க. அப்ப கேளுங்க, யார் கேட்குறீங்களோ கேட்கலாம். எங்க கலைஞர்கள் 213. ஏங்க ஒரு செருப்பு வாங்கினா ஒரு செருப்பு இலவசம். 213 ஒரு தரம். ஒரு செருப்பு வாங்க, ஒரு செருப்பு இல்ல. ஆமா, ஆமா. இப்போ வாங்குவாங்க பாரு. சரி, நாடகத்தை பார்க்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. என்னுடைய இயக்குனர் பாபு. வம்சி கிருஷ்ணன், பிலிப் அருள்தாஸ், ஸோ நாங்கள் இந்த மாதிரி தான் நாடகங்கள், அரசியல் சார்ந்து சமூகம் சார்ந்த நாடகங்கள் தான் தொடர்ந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பொருட்சுமை எல்லாத்தையும் எதிர்த்து நாங்கள் வந்து இது ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ முடிஞ்ச பார்த்த பார்வையாளர்கள் இது வந்து அனுமதி இலவசம். இதில் கிடச்சிருந்த அனுபவம் உங்களுக்கு இலவசம் கிடையாது. அதனால் உங்களால் முடிஞ்ச உதவிகள் வந்து இங்கே நாங்கள் ஒரு பாக்ஸ் வைக்கிறோம், உங்கள் கலைஞர்களுக்கு செஞ்சுட்டு போங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி சமூகம் சார்ந்த விஷயங்கள் நாடகத்தோடு மட்டும் இல்லாமல் அந்த நாடகம் வந்து சமூகத்தில் எப்படி ரியாக்ட் ஆகுது, மக்கள் மத்தியில் எப்படி அது வந்து இது நாங்கள் ஒரு கிராமத்தில் போய் போட்டிருக்கோம், அவங்களுக்கு அந்த நாடகம் புரியுது. அப்புறம் துளிர் துணி மேலைகள்னு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தோம். சைல்டு அபியூஸுக்கு அகேன்ஸ்டான பிளேஸ் கிட்டத்தட்ட ஒரு 40 இடங்கள் கிட்ட போட்டிருக்கோம். சினிமாவில் வந்து இப்போ படத்துலேயே வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஓடுறதே பெரிய விஷயமா இருக்குது. 2 வாரம் வச்சுன்னா ரொம்ப பெரிய விஷயம். நாடகத்தில் வந்து ஒரு 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 நாடகம் வந்து 10 இடத்துல போட்டாங்கன்னா 100 நாள் ஓடுன மாதிரி சினிமாவில் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட நாங்கள் போட்ட நாடகங்கள் எல்லாமே 10க்கு மேலே தாண்டி போயிடுச்சு. நிகழ்ச்சி இது பார்த்தோம்னா துளிர் துணி மேலிகள் வந்து ஒரு 40 இடங்களுக்கு மேலே தாண்டி போயிடுச்சு. ஸோ மக்கள் வந்து தியேட்டரோட ரொம்ப கனெக்டிவாக போய் இருக்கிறாங்க, அதை பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பார்வையாட்களும் யாராச்சும் வந்து உங்களுக்கு நாடகம் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் எங்களோட சேர்ந்து பயணித்து நீங்கள் நாடகம் பண்ணலாம். தொடர்ந்து எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். கூவைக்கு இந்த இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரஞ்சித் அண்ணை கொடுத்துருக்குறாப்புல. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் வந்து திணைநிலவாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் இருக்குது. ஸோ நாங்கள் செய்கிற சேவைகள், நாங்கள் செய்கிற நாடகங்கள் எல்லாமே அதில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக சென்னையில் நாங்கள் நாடகங்கள் பண்ணுவோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. பார்க்க வந்து இந்த வருட கடைசி அப்படின்றனால வந்து நாங்கள் ஒரு பதிவுகள் பண்ணிட்டு வந்திருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இல்லாட்டினா 366 நாள். அதில் ஒரு 220 நாள் கிட்ட நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு
6 லட்சத்துலேருந்து 8 லட்சம் பார்வையாளர்கள் நாங்கள் எங்களுடைய நாடகங்களை கொண்டு போய் அவங்களுக்கு சேர்த்துருக்கோம். அடுத்த வருஷமும் நாங்கள் இதே மாதிரி பண்ணுவோம். தொடர்ந்து உங்களோட ஆதரவு. ரொம்ப நன்றி. யாராச்சும் ஒரு சிலர் கருத்து சொல்கிறவங்க வந்து நீங்கள் சொல்லலாம், நாடகம் பார்த்துட்டு எப்படி இருக்குது.